வசனம் தியானத்தின் தலைப்பு: கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவோம். ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நம் அன்றாட வாழ்க்கையிலே பல காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். காத்திருக்கும் போது நாம் சோர்ந்து போக நேரிடுகிறது. ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நாம் சோர்ந்து போவதில்லை. நாம் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவோம். காத்திருக்கின்ற கடினமான நாட்கள்தான் நம் வாழ்க்கையிலே நாம் எழும்புவதற்கு தேவையான பலன் கொடுக்கிற நாட்களாகும். இதே வசனத்தை ஆம்பிளிஃபைட் பைபிளில் நாம் வாசிக்கும் போது, பட் those who wait for the Lord will gain new strength and renew their power. They will lift up their wings like eagles என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் போது நாம் புது பலன் அடைகிறோம். அந்த புதுப்பிக்கப்பட்ட பலத்தினால் நாம் செட்டைகளை அடித்து எழும்ப முடியும். பறவை இனங்களில் கழுகு கடல் மட்டத்திற்கு மேல் 30,000 அடி உயரமாக பறக்கக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு விமானம் பறக்கக்கூடிய அளவு உயரத்திலே பறக்கக்கூடியது. வழியிலே இருக்கிற மலைகள் கட்டிடங்களையும் தாண்டி உயரத்திலே பறக்கும். இதுபோல நாமும் எழும்ப முடியாதபடி நம்மை அழுத்துகின்ற உலக பாரங்கள், உலக கவலைகள், உலகத்தின் போராட்டங்களை தாண்டி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நாம் எழும்புவதற்கான பலனை பெற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 119:92 வசனத்திலே, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று நாம் வாசிக்கிறோம். நம்மை அமிழ்ந்து போக வைக்கக்கூடிய உலக பாரத்திலிருந்து, துக்கத்திலிருந்து நம்மை கைதூக்கி எடுப்பது நமக்கு மன மகிழ்ச்சியை தரும் வேத வசனம் மட்டுமே. வேத வசனத்தால் நம்முடைய இருதயத்தை நிரப்ப நிரப்ப நாம் புது பலனை பெற்றுக்கொள்ளலாம். கழுகை யாராவது துரத்தும் போது அது பின்னிட்டு போகாமல் சூரியனை நோக்கி பறக்க ஆரம்பிக்கும். அப்போது பின்தொடர்ந்து துரத்துகிறவர்கள் சூரியனை நோக்கி போக முடியாமல் பின்னிட்டு போவார்கள். இதுபோல நாமும் நீதியின் சூரியனாகிய இயேசுவை நோக்கி செல்வோம். சங்கீதம் 56:9 வசனத்திலே, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று தாவீது கூறினார். நீதியின் சூரியனாகிய இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடும் போது நம்மை துரத்துகின்ற பாரங்கள், கவலைகள், போராட்டங்கள் நம்மை பின்தொடர முடியாது. நீதியின் சூரியனாகிய இயேசுவை நோக்கி நாம் பார்க்கும்போது நாம் எழும்புவதற்கான பலனை அவர் தருவார். கழுகின் கண்கள் மனிதனுடைய கண்களை காட்டிலும் 8 மடங்கு கூர்மையான பார்வையுடையது. நீதியின் சூரியனாகிய இயேசுவையே நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய கண்களையும் அவர் பிரகாசிக்கச் செய்வார். அப்போது நாமும் செட்டைகளை அடித்து கழுகை போல எழும்பும் பலனை பெற்றுக்கொள்கிறோம். புயல் காற்று அடிக்கும் போதும் கழுகு அந்த புயல் காற்றுக்கு பயப்படாது. அந்த காற்றின் வேகத்தை உபயோகித்தே அது மேலே எழும்பும். நாமும் நம் வாழ்க்கையின் போராட்டமான சூழ்நிலைகள் வரும்போது அதற்கு மேலாக நம் கவனத்தை வைக்காமல் நம்மை உயரமாக எழும்ப பண்ணுகின்ற தேவன் மேலே நம் சிந்தைகளை வைப்போம். புதிய பலனை தருகின்ற தேவன் மேலே நாம் நம்பிக்கை வைத்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்கள் பாதத்திலே நாங்கள் காத்திருந்து எங்களுடைய பலனை புதுப்பித்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உலக பாரங்கள் எங்களை அழுத்தும் போது அதற்கு நாங்கள் இடம் கொடாதபடிக்கு எங்களுக்கு மன மகிழ்ச்சி தரும் வேத வசனங்களால் எங்களுடைய இருதயத்தை நிரப்ப எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீதியின் சூரியனாகிய இயேசுவையே நாங்கள் நோக்கி பார்த்து உயர எழும்புவதற்கான பலனை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம் அப்பா. எப்போதும் எங்களுடைய சிந்தையை கர்த்தருக்குள்ளே நாங்கள் வைத்து கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.